இந்த விலாகில் நம்ம முருதேஸ்வர் அப்படிங்கிற இடத்துலேருந்து மேங்களூருக்கு மெமு எக்ஸ்பிரஸ் மூலமாக நம்ம வந்து கோகர்ணேஸ்வர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோகர்ணேஸ்வர் டெம்பிளுக்கு டெய்லி முருதேஸ்வர்லேருந்து மங்களூருக்கு லோக்கல் ட்ரெயின் மெமு எக்ஸ்பிரஸ் போகும். இங்கே பஸ் அதிகமாக இல்லாதனால நம்ம மெமு எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி முருதேஸ்வர்லேருந்து கரெக்டாக ஒரு 5 ஹவர்ஸில் நம்ம மேங்களூர் போய் சேர்ந்துருவோம். போயிட்டு நம்ம அங்கேருந்து கோகர்ணேஸ்வர் டெம்பிளுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இதோட ரூட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம முருதேஸ்வர்லேருந்து கிளம்பி பட்கல், குந்தாபுரா, பர்கூர், உடுப்பிலாம் தாண்டி நம்ம மேங்களூர் ஜங்ஷன் போய் நம்ம மேங்களூர் சென்ட்ரல் போனோம். இந்த மேங்களூர் சென்ட்ரல் போகிறதுக்கே நம்மளுக்கு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். நம்ம மேங்களூர் சென்ட்ரல் போனோடனே அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்து ஆட்டோவிலேருந்து கரெக்டாக 3.5 கிலோமீட்டர்ஸில் இந்த கோகர்ணேஸ்வர் டெம்பிள் வரும். இந்த கோகர்ணேஸ்வர் டெம்பிள் ரொம்பவே அந்த மேங்களூரில் ஃபேமஸான ஒரு டெம்பிள். இந்த டெம்பிளோட டைமிங் காலையில் 9 o'clockலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்மளுக்கு திறந்துருக்கும். இங்கே மதியம் ஃப்ரீயாக லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே தனியாக மண்டபம் எல்லாமே தனியாகவே இந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இந்த கோயிலை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதுக்கு அடுத்து நம்ம இந்த பெங்களூரில் ஷாப்பிங் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் கடைகள் இருக்கும், என்ன சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த டெம்பிள்குள்ளே நம்ம உள்ளே போனோடனே நடுவில் சிவன் சிவலிங்கம் வச்சுருப்பாங்க. இந்த கோவில் தசரா அப்போ ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்கும். இதோட லைட்டிங்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோவில் சிட்டிக்குள்ளேயே இருக்கிறனால இந்த கோவில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 80 rupees டிக்கெட்லேயே நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே ஆட்டோவில் 80 rupees கேட்பாங்க. அதுக்கு மேலே ஆட்டோவில் யாருமே கேட்க மாட்டாங்க. இங்கே இந்த மண்டபத்தில் மதியம் நம்மளுக்கு சாப்பாடு டெய்லி உண்டு. இங்கே யாரெல்லாம் இங்கே கோவிலில் கும்பிட்டுட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க. இங்கே சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம முருதேஸ்வர்லேருந்தே நம்ம சென்னைக்கு ட்ரெயினில் ஏற முடியாதனால நம்ம மேங்களூர் தான் திரும்ப சென்னைக்கு ட்ரெயினில் ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் முருதேஸ்வர்லேருந்து திரும்ப மேங்களூர் மேங்களூர்லேருந்து திரும்ப சென்னை வர்றதுனால மேங்களூரில் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த கோகர்ணேஸ்வர் டெம்பிளை நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணோம். உங்களுக்கு மேங்களூரில் ஒரு நாள் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கோயிலில் பார்க்கலாம். இந்த கோயில் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கோவிலில் காலையில் ஒரு தடவையும் மதியம் ஒரு தடவையும் பூஜை நடக்கும். நம்ம அப்போ பூஜைலாம் முடிஞ்சக்கப்புறம் இவங்க இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு மண்டபத்தில் வச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பினோம். இங்கேருந்து கிளம்பி நாங்கள் அடுத்து மேங்களூரில் இருக்கிற மால்ஸ் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த பிளேஸ் மேங்களூரில் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் போகக்கூடிய ஒரு நல்ல பிளேஸ். இங்கே நீங்கள் தசராவுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் மேங்களூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.